அஸ்ஸலாமு அலைக்கும். இறைத்தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்று சீரீஸ்ல இது எபிசோட் 2. போன எபிசோட்ல சமூது மக்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகள், அவங்க எப்படி மலைகளை குடைந்து மாளிகைகளை கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஏன் மலைகளை குடையணும்? அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, சாதாரண வீடுகள்னா மழை வந்தா இடிஞ்சிடும், காத்து அடிச்சா பறந்துடும். ஆனா இந்த மலைகள் எவ்வளவு வலிமையா இருக்கு. இதுக்குள்ள மாளிகை கட்டி பாதுகாப்பா ஒளிஞ்சுக்கிட்டா நிலத்தையே பிளக்கிற மாதிரி பயங்கரமான பூகம்பம் வந்தாலும் சரி, உலகத்தையே புரட்டி போடுற சூறாவளி காத்து அடிச்சாலும் சரி, இல்ல பெரிய வெள்ளமே வந்தாலும் சரி, இயற்கையோட எந்த சீற்றமும் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்புனாங்க. இப்படி மலைக்குள்ள உட்கார்ந்துகிட்டா மரணம் கூட நம்மளை நெருங்கவே முடியாது, நம்மளோட உடல் பலமும் செல்வமும் தான் நம்மளை எப்பவும் காப்பாத்தும்னு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கர்வம் இருந்துச்சு. இவங்க இப்படி தற்பெருமையில தாங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சதை குர்ஆன்ல அல்லாஹ் சூரா அல் ஹிஜ்ர் 82வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான். இன்னும் அவர்கள் மலைகளை குடைந்து அச்சமற்று பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணி வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். அந்த ஊர்ல ரொம்ப அதிகாரம் படைத்த 9 தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க தான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே கெடுத்து நாசமாக்கிட்டு இருந்தாங்க. ஏழைகளை அடிமைகளா நடத்துறது, அப்புறம் தங்களோட சொந்த கைகளாலேயே கல்லை செதுக்கி அதையே கடவுளா வணங்க சொல்லி மக்களை கட்டாயப்படுத்துறதுன்னு ரொம்ப மோசமான பாவங்களை செஞ்சாங்க. பூமியில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காம முழுசா குழப்பத்தை மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதை அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அன் நம்ல் 48வது வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்றான். அந்த நகரத்தில் 9 கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த சீர்திருத்தமும் செய்ய முனையவில்லை. இப்படிப்பட்ட கொடூரமான கூட்டத்துக்கு மத்தியில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப நல்லவராகவும் நேர்மையானவராகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட இந்த நேர்மையான குணம்தான் இந்த மக்களை பாவத்திலிருந்து காப்பாத்த அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைத்தூதராக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வந்ததும் அவர்கள் முதலா தன் மக்கள் கிட்ட போய் ரொம்ப அன்பா பேசினாங்க. இதை அல்லாஹ் சூரா ஹூத் 61வது வசனத்துல பதிவு செய்றான் பாருங்க. என் சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவன்தான் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி உங்களை அதிலேயே வாழச் செய்தான். இதை கேட்டதும் அந்த சமூது மக்களும் அந்த 9 தலைவர்களும் கொஞ்சம் கூட சிந்திக்காம ரொம்ப கோபமா ஒரு பதிலை சொன்னாங்க. அந்த மக்கள் சொன்னதை சூரா ஹூத் 62வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான். சாலிஹே, இதற்கு முன்னர் நீங்கள் எங்களிடம் நம்பிக்கை வைக்கப்பட்டவராக இருந்தீர்கள். எங்கள் மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை நாங்கள் வணங்குவதிலிருந்து எங்களை தடுக்கிறீர்களா? நீங்கள் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம். இப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை சொன்னப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. மக்கள் எல்லாரும் 2 பிரிவா பிரிஞ்சாங்க. ஏழைகள் பல பேர் உண்மையை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 9 தலைவர்களுக்கும் பயங்கர கோபம் வந்துச்சு. தங்களோட அதிகாரத்தை காப்பாத்திக்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுக்க அந்த தலைவர்கள் என்ன திட்டம் போட்டாங்க, அதை எபிசோட் 3ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.